தங்கமயில அமைதியா இருக்காங்க. அப்ப பாக்கியா வராங்க வந்து கேட்குறாங்க. "ஏய் என்னடி அமைதியா இருக்க? அதையே யோசிச்சுட்டு இருக்கியா? உன் புருஷன் ஞாபகமாவே இருக்கியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை? நான் அமைதியா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன்" அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. "இல்லடி உன்னை பார்க்கவே கஷ்டமா இருக்கு. வயித்துல குழந்தைய வச்சுட்ருக்க. இப்போ போயிட்டு உன் வீட்டுக்காரர் வேணாம், எனக்கு அந்த குடும்பமே வேணான்னு சொல்லிட்டு இருக்க. இது நல்லா இருக்கா?" அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. "நல்லாதாம்மா இருக்கு. நல்லா தான் இருக்கு. எனக்கு இந்த வாழ்க்கையே போதும். தேவையில்லாத என்ன கோவப்படுத்திட்டு இருக்காத. புரியுதா உனக்கு? நீ தேவையில்லாத என்ன டென்ஷன் ஆக்காத. நீ போம்மா" அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. "இங்க பாருடி, நான் சொல்றத கொஞ்சமாவது காது குடுத்து கேளு. அப்புறம் அந்த உன்னோட மாமா இருக்கார்ல, அவரும் அந்த அஞ்சலி 2 பேரும் சேர்ந்து வந்து உட்காந்து உன்கிட்டயே பேசுவாங்க. நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணுவ? காஃபிலாம் குடுத்து வாங்கன்னு சொல்ல போறியா?" அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. "அம்மா நீ ஏம்மா இவ்ளோ கற்பனை பண்ணிட்டு இருக்க? எது வேணா நடக்கட்டும். அவரு அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டும், இல்ல வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டும். எனக்கு என்னம்மா பிரச்சனை? எனக்கு அவரு வேண்டாம். என் குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன். நீ தேவையில்லாத பேசிட்டு இருக்காத. நீ போயிடு இங்கேருந்து" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு, நீ நீ பேசுறது எல்லாம் அந்த ஊரெல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கயேன், ரொம்ப மோசமா பேசுவாங்க. இவ வாழா வெட்டியா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை? நான் இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு இப்ப பிரச்சனையா? நான் போயிடவா? நான் வீட்ட விட்டு போகட்டுமா? ஏற்கனவே நான் உன்கிட்ட சொன்னேன். ஹாஸ்டல்ல போயிடுவேன், இல்ல எங்கேயாவது போயிடுவேன்னு நான் சொன்னேன். மறுபடியும் என்ன நீ கோவப்படுத்திட்டே இருக்க. இது நல்லாவே இல்ல." அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. அங்கேருந்து சுடர் வராங்க. "அம்மா நீ ஏம்மா அக்காவ டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க? விடும்மா, வாம்மா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிட்டு போறாங்க. "பாரு சுடர், அவ எப்படி பேசிட்டு இருக்கா? கொஞ்சம் கூட வாழ்க்கைய பத்தி கவலையே பட மாட்டா. எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. நாங்க போய் கேட்டா எங்களையும் கேட்கக்கூடாதுன்னு கூட்டிட்டு வந்துட்டா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பாக்கியா சொல்றாங்க. "அம்மா கொஞ்சம் டைம் குடும்மா அக்காக்கு. அக்காவ போட்டு படுத்தி எடுக்காத. அக்கா வயித்துல குழந்தை இருக்கு. அக்கா டென்ஷன் ஆகவே கூடாது. ஏற்கனவே மாமாவ பத்தி நெனச்சு நெனச்சு அக்கா வேதனைப்பட்டுட்டு இருக்கு. நீ இன்னும் கஷ்டப்படுத்துறியா? கொஞ்சம் பொறுமையா விடும்மா. எல்லா விஷயத்தையும் பொறுமையா விட்டா தானாவே சரியாயிடும். ஆனா நீ இருக்கா பாரு, அந்த விஷயத்த அப்படியே ஊதி 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 பெருசாக்கிடுவம்மா" அப்படின்னு சுடர் சொல்றாங்க. "ஏய் நீ என்னடி அவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அங்கருந்து அவங்க அப்பா வராரு. "சுடர் சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான் பாக்கியா. நீ தான் ரொம்ப பண்ணிட்டு இருக்க. விடு. அவ தான் வேணான்னு சொல்றால்ல தங்கமயில். தங்கமயில் என்ன சொல்றாளோ அத மட்டும் கேளு. நம்ம பொண்ணு பேச்ச தான் நம்ம கேட்கணும். புரியுதா? கொஞ்ச நாள் ஆறப்போடு. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. "ஆமா வாயா வா. உன் பொண்ணு என்ன சொன்னாலும் சப்போர்ட்டுக்கு வந்துரு. சரியா? ஒரு ரூ. 10 சம்பாதிக்க மாட்ட. வாய் மட்டும் நல்லா கிழிப்ப. நீ பேசாத போ இங்கேருந்து. என்ன ரொம்ப கோவப்படுத்துறீங்க" அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோவமா அங்கேருந்து போறாங்க.